ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான புதன் 6ஆம் தேதி வரை 2ஆம் இடமான துலாத்திலும் பிறகு 3ஆம் இடமான விருச்சிகத்திலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது. எனவே தெளிவான சிந்தனையும் திடமான எண்ணமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். 2, 9 குடைய சுக்கிரன் 3ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்க முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். 3, 8 குடைய செவ்வாய் 6ஆம் தேதி வரை 3ஆம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாகவும் பிறகு 4ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. 4, 7 குடைய குரு 11ஆம் இடமான கடகத்தில் அதிச்சாரகதியில் வக்ரநிலையில் இருக்கிறார். எனவே நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். வீடு மனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான மகரம், 7ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் உறவு குரு பார்வையால் மேம்படும். 5, 6 குடைய சனி 7ஆம் இடமான மீனத்தில் அமர்ந்துள்ளார். எனவே கண்டகச்சனியால் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நலம். சனி பார்வை 9ஆம் இடமான ரிஷபம், உங்கள் ராசியான கன்னி 4ஆம் இடமான தனுசில் விழுகிறது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு கவனமாக நடந்து கொள்ளவும். சுக சௌகரியங்களில் ஏதேனும் இடைஞ்சல்கள் வரலாம். 11 கூடிய சந்திரன் 7ஆம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 12 கூடைய சூரியன் மாத முதற்பகுதியில் 3ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 4ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கும். 6இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 12இல் இருக்கும் கேதுவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருப்பதி பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 2, 3, 29, 30. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.